Okay, good morning all. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷனில் கண்டினியூ, அதாவது பார்ட் ஒன்னுடைய கண்டினியூவேஷன் நம்ம பார்ட் டூவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து விச் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அ பிளட் வாஸ்குலர் சிஸ்டம். அதில் என்னென்ன இருக்குன்னா a muscular chambered heart with a closed network of branching blood vessels and blood. ஓகேவா, மூணு விஷயங்கள் which consists of a muscular chambered heart and the closed branching of the blood vessels and blood. heart இருக்கும், blood vessels இருக்கும், blood இருக்கும். இதுதான் human circulatory system. இப்போ நம்ம வந்து ஹார்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹார்ட் இஸ் அ mesodermally derived organ which is located in the thoracic cavity between the two lungs but slightly tilted to left side. ரெண்டு லங்ஸ்க்கு நடுவில் பட் ஸ்லைட்லி tilted to left side. ஓகேவா, இட் ஹாஸ் அ சைஸ் ஆஃப் அ clenched fist. clenched fistனா நம்மளுடைய உள்ளங்கையை மடுக்குனா எந்த அளவுக்கு சைஸ் இருக்குமோ அந்த சைஸில் நம்ம ஹார்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ இட் இஸ் ப்ரொடெக்டட் பை அ டபுள் வால்ட் மெம்பரைன் கால்டு. ஹார்ட் இஸ் ப்ரொடெக்டட் பை டபுள் மெம்பரைன் கால்ட் பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஹார்ட்டில் வந்து பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருக்கும். ஓகேவா, ஒரு நம்ம ஹார்ட்டுக்கு வந்து விச் ஹாஸ் அ 4 chambers, 2 ஏட்ரியா அண்ட் 2 வென்ட்ரிகல்ஸ் இருக்கும். நம்ம முன்னாடி லோவர் ஆர்கானிசம்ஸ்க்கு எப்படிலாம் ஹார்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? as what we have seen, reptiles and mammals. Mammals-க்கு வந்து they have reptiles, they have 3 chambered heart except crocodile. Okay, fishes have a 2 chambered heart. ஸோ இதுதானே நம்ம பார்த்தோம், fishes have a 2 chambered heart and amphibians and reptiles have 3 chambered heart and amphibians, reptiles. Aves and mammals, aves na birds, so birds and mammals they have a 4 chambered heart. அதுக்கப்புறமா reptilesல வந்து exception வந்து crocodile. So crocodile also have a 4 chambered heart. So this was the concept which was we seen in last video. ஸோ ஹியூமன் பீங்ஸ் நம்மளுக்கு வந்து வி ஹாவ் அ 4 chambered heart, 2 ஏட்ரியா இருக்கும், 2 வென்ட்ரிகல்ஸ் இருக்கும். ஓகேவா, அ தின் மஸ்குலார் வால் கால்டு இன்டர் ஏட்ரியல் செப்டம் விச் செப்பரேட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் ஏட்ரியா. இப்போ வந்து சும்மா டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் இப்படி இருக்குன்னா இதுதான் ஏட்ரியான்னா மேலே இருக்கிறது ஏட்ரியா, கீழே இருக்கிறது வென்ட்ரிக்கல். இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஏட்ரியா 2 ஏட்ரியா இருக்கு இல்லையா, விச் ஆர் செப்பரேட்டட் பை இன்டர் ஏட்ரியல் செப்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, விச் இஸ் செப்பரேட்டட் பை interatrial septum. ஓகேவா, whereas the thick walled interventricular septum which separates the right and left ventricles separate பண்ணுறது வந்து ஒரு thick layer, because ventricles தான் ஒரு force contraction கொடுத்து ventriclesல இருந்து தான் blood வந்து all parts of the bodyக்கு வந்து circulate ஆகிறதால they have a திக் இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். 2 ஏட்ரியா வந்து பிரிக்கிறது வந்து இன்டர் ஏட்ரியல் செப்டம், 2 வென்ட்ரிகல்ஸை பிரிக்கிறது வந்து இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் த ஏட்ரியம் அண்ட் த வென்ட்ரிக்கல் ஆஃப் த சேம் சைட் ஆல்சோ செப்பரேட்டட் பை திக் ஃபைப்ரஸ் டிஷ்யூ கால் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் சிஸ்டம். இப்போது ரைட் சைட் லெஃப்ட் சைட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ மேலே ஏட்ரியமும் வென்ட்ரிக்கலையும் ரெண்டும் செப்பரேட் பண்ணுறது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் அ திக் ஃபைப்ரஸ் டிஷ்யூ. ஓகேவா, ஹவர் ஈச் ஆஃப் தீஸ் செப்டா ப்ரொவைட் ஓப்பனிங் to 2 chambers on the same side which are connected. ஓப்பனிங்ஸ்க்கு வழி கொடுக்கும். The opening between the right atrium and right ventricle is guarded by, first வந்து right atrium and right ventricle which is guarded by tricuspid, 3 muscular flaps called tricuspid valve, whereas bicuspid or mitral valve which guards the opening of the left atrium and left ventricle. Simple. இந்த ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வந்து விச் இஸ் கார்டட் பை ட்ரைகஸ்பிட் வால்வு. 3 ஃப்ளாப்ஸ் இருக்கும், 3 ஃப்ளாப்ஸு, அதுதான் வந்து ட்ரைகஸ்பிட் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கலை வந்து செப்பரேட் பண்ணுறது வந்து bicuspid valve, அதாவது 2 flaps, 2 muscular flaps இருக்கும். This is also the important question they were asked in NEET. ஸோ ஓகேவா, 2 muscular flaps இருக்கும், or also called as mitral valve அப்படின்னு சொல்லுவாங்க. The opening of the right and left ventricles into the pulmonary artery and aorta provided with the semilunar valves. Once again come here, the opening of the left and right and left ventricles, right and left ventricles
ரைட்டு இது வந்து ரைட்டு, இது வந்து லெஃப்ட்டு. இன்டு த ரைட்லேருந்து பிளட் இப்படி போகும், லெஃப்ட்லேருந்து இப்படி பிளட் போகும். ஓகேவா? ரைட்டு வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மனரி ஆர்டரிக்கு பிளட் போய் லங்ஸுக்கு போய் அங்கே ப்யூரிஃபிகேஷன் நடக்கும். ப்யூரிஃபிகேஷன் நடந்துட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அரோட்டாக் மூலிமா பாடி பார்ட்ஸுக்கு போகும். புரிஞ்சுக்கோங்க. ரைட்லேருந்து பிளட் வந்து பல்மனரி ஆர்டரி வழியாக லங்ஸுக்கு போய் அங்கே ப்யூரிஃபிகேஷன் நடக்கும். ப்யூரிஃபிகேஷன் நடந்துட்டு பல்மனரி வெயின் மூலியமாக மறுபடியும் இங்கே லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் வந்து இங்கேருந்து அரோட்டாக் போய் மற்ற பாடி பார்ட்ஸை ட்ரைன் பண்ணிவிடும் வித் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை. ஓகேவா? திஸ் இஸ் த கான்செப்ட். சிம்பிளாக I'll tell you. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாடியில் இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து எல்லா இடத்துலேருந்தும் கலெக்ட் பண்ணி இந்த வெனாக்கவா மூலியமாக ரைட் ஏடிஎம்க்கு கீழே இருக்க பாடி பார்ட்ஸ்லேருந்து இன்ஃபீரியர் வெனாக்காவா, மேலே இருந்த பாடி பார்ட்ஸ்லேருந்து சுப்பீரியர் வெனாக்காவா இப்படி கலெக்ட் பண்ணிவிட்டு ரைட் ஏடிஎம் போகும். ஓகேவா? அங்கேருந்து இனிஷியேஷன் கலெக்ட் ஆகிட்டு அங்கேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட் போகும். இது எல்லாமே டீஆக்சிஜனேட்டட் பிளட். பிகாஸ் பாடி பார்ட்ஸ்லேருந்து கலெக்ட் ஆகிறது எல்லாமே டீஆக்சிஜனேட்டட் பிளட். அங்கேருந்து ரைட் வென்ட்ரிக்கல் போயிட்டு ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மனரி ஆர்டரிக்கு போயிட்டு இந்த ப்ராசஸ் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். திஸ் இஸ் அ சர்க்குலேஷன் ஆஃப் த ஹார்ட். அங்கேருந்து பல்மனரி ஆர்டரியிலேருந்து லங்ஸுக்கு போகும். லங்ஸில் பியூரிஃபிகேஷன் ஆஃப் த பிளட், டீஆக்சிஜனேட்டட் பிளட் தானே நம்ம இப்போ கொண்டு வந்து லங்ஸ்லேருந்து பியூரிஃபிகேஷன் ஆஃப் பிளட்டை நடந்து அங்கேருந்து அது வந்து பல்மனரி வெயின், அதாவது இங்கே இருக்கிற பல்மனரி வெயின்ஸ் மூலமா லெஃப்ட் ஏடிஎம்க்கு வந்து லெஃப்ட் ஏடிஎம்லேருந்து பைகஸ்பிட் வால்வு மூலமா லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து செமிலூனார் வால்வு வழியாக அரோட்டாக் போயிட்டு எல்லா பாடி பார்ட்ஸ்க்குமே போகும். எகெயின் இந்த ஸ்டெப்பஸ் 2 times ரிப்பீட் பண்ணிக்க, டெஃபினட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் வாஸ் அ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதுதான் ஹார்ட்டோடைய ஃபுல் கான்செப்ட்மே. ஓகேவா? இந்த வால்வ்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ த வால்வ்ஸ் இன் த ஹார்ட் அலோவ்ஸ் அ blood to flow only in a one direction. இப்போது ஏட்ரியாலேருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு மட்டும்தான் blood போகும். ரிவர்ஸ் ஃப்ளோலாம் ஆகக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் அ டேஞ்சரஸ் கண்டிஷன். தீஸ் வால்வ்ஸ் ப்ரிவெண்ட் எனி பேக் ஃப்ளோ ஆஃப் த blood. இது ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஷின். வால்வ்ஸ் எதுக்காக இருக்குது அப்படின்னா which allows the blood to flow from only one direction. ஃப்ரம் ஏட்ரியாலேருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு போகிறதுக்கு மட்டும்தான் blood போகணும் அப்படின்றதுக்காக இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வால்வ்ஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து the entire heart is made up of cardiac muscles. The walls of the ventricles is much thicker than atria because ventricle வந்து contraction ஆனாதான் அங்கேருந்து blood left ventricle contract ஆனாதான் செமிலூனார் வால்வ் மூலமா அரோட்டாக் போய் எல்லா பாடி பார்ட்ஸ்க்குமே blood சர்க்குலேட் ஆகிறதுக்கு. பிகாஸ் வென்ட்ரிகல்ஸ் வந்து ஸோ அதனால் வென்ட்ரிகல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால் திக்காக இருக்கணும். ஓகேவா? The walls of the ventricles should be thicker than that of atria. ஓகேவா? A specialized cardiac musculature called nodal tissue which is distributed in the heart. A patch of this tissue present in the right upper corner of the right atrium is called the sinoatrial node. நோடல் டிஷ்யூனா அந்த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஜென்ரேட் ஆகுதுன்னா, இப்போ சிக்னல் எப்படி கரண்ட் ஒரு இடத்துல நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணால் லைட் எரியுதோ அந்த மாதிரி சிக்னல் பாஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறது தான் இந்த நோடல் டிஷ்யூ. ரைட் ஏட்ரியமில் ரைட் கார்னரில், திஸ் இஸ் த ஒன். ரைட் ஏட்ரியமில் ரைட் கார்னரில் இருக்கிறது சைனோஏட்ரியல் நோடு. அதுக்கப்புறமா ரைட் ஏட்ரியமில் லெஃப்ட் கார்னரில் இருக்கிறது ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் நோடு. ஸோ இதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சைனோஏட்ரியல் நோடு அண்ட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் நோடு. ரைட் ஏட்ரியமில் ரைட் கார்னரில் இருக்கிறது, அப்பர் ரைட் கார்னர் இருக்கிறது சைனோஏட்ரியல் நோட். அனதர் மாஸ் ஆஃப் த டிஷ்யூ இஸ் சீன் இன் த லோவர் லெஃப்ட் கார்னர். ரைட் ஏட்ரியமில் லெஃப்ட் கார்னரில் இருக்கிறது வந்து ஏட்ரியோ case nearby to the atrioventricular septum is called atrioventricular node. ஓகேவா? SAN வந்து which initiates the heartbeat. அங்கே தான் ஹார்ட்பீட் வந்து இனிஷியேட் ஆகும். ஸோ அங்கேருந்து நோடல் டிஷ்யூ மூலிமா ஹார்ட் ஃபுல்லாக அந்த இனிஷியேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அவ்வளோதான். a bundle of nodal fibers atrioventricular. இப்போது இங்கே ஒரு பண்டில் இருக்கும், ஏவி பண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. a bundle of nodal fibers atrioventricular bundle or continues from the atrioventricular node which passes through the atrioventricular septum to emerge at the top of the interventricular septum. ஓகேவா? atrioventricular node அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஆமாம், atrioventricular node எஸ் இங்கே இருக்கா.
ஸோ இங்கேருந்து அந்த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் பண்டல் வந்து இந்த வழியாக ஃபுல்லாக பாஸ் ஆகி ஹார்ட் ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, தட் இஸ் த திங் தேவர் மென்ஷனிங். இட் இஸ் அலாங் த டாப் ஆஃப் த இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம்னா என்ன, 2 வென்ட்ரிகல்ஸை பிரிக்கிறது தான் இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். அப்போது அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி ஹார்ட் ஃபுல்லாக இருக்கும். That is interventricular septum and immediately divides into the right and left bundle. AV bundle வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா atrioventricular node கிட்ட ஸ்டார்ட் ஆகி which emerge அந்த இடத்துல இருந்து which emerge at the top of the interventricular septum. அதுக்கப்புறமா ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டலாக ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகேவா, இந்த ஸ்ப்ளிட் ஆனது which gives branches to minute fibers called Purkinje fibers. AV பண்டல்ல இருந்து இன்னும் குட்டி குட்டியாக பிரான்ச்சிங்காக போகிறது வந்து Purkinje fibers அப்படின்னு சொல்லுவாங்க. Nodal vasculature which has the ability to generate the action potential without any external stimulus. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸும் தேவையில்லாமல் they can generate the action potential called அது வந்து Purkinje fibers அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆர்ட் இஸ் ஆட்டோ எக்ஸைட்டபிள் மீன்ஸ் அதுவே தானாக இயங்கக்கூடியது. however the number of action potential ஆனால் எஸ்ஐ நோட்லேருந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியல் கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகணும். ஸோ ஹார்ட் ஃபெயில்யூர் ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து பேஸ் மேக்கர் வச்சுருப்பாங்க. புது எஸ்ஐ நோட் வந்து ஆர்டிஃபிஷியலாக வச்சுருப்பாங்க. The number of action potential could be generated in a minute vary for different parts of the nodal system. The SA node can generate a maximum number of action potential is 70 to 75 per minute and is responsible for initiating and maintaining the rhythmic contractile activity of the heart. Therefore they are called as a pacemaker of the heart. ஓகேவா, ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. எஸ்ஏ நோடு நம்மளுடைய ஹார்ட் பீட்டே அந்த எஸ்ஏ நோடை பேஸ் பண்ணி தான் இருக்கும். 70 to 75 டைம்ஸ் ஒரு மினிட்டுக்கு அது வந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியலை ஜென்ரேட் பண்ணும் எது எஸ்ஏ நோட்டை. ஸோ நம்மளுடைய ஹார்ட் பீட்டும் 70 to 75 டைம்ஸ் தான் இருக்கும். தேமே ஆஸ்க் ஆவரேஜ் பீட்ஸ் வந்து 72 beats per minute. தேமே ஆஸ்க் த கொஷின், இப்போது எஸ்ஏ நோடில் வந்து 100 ஆக்ஷன் பொட்டென்ஷியல்ஸ் ஜென்ரேட் ஆகுதுன்னா நம்ம உங்களுடைய ஹார்ட் பீட் எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 100 லெவலில் தான் இருக்கும். பிகாஸ் எஸ்ஏ நோட் தான் வந்து நம்மளுக்கு ஆக்ஷன் பொட்டென்ஷியலை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது. நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் அபவுட் கார்டியக் சைக்கிள். ஸோ கார்டியக் சைக்கிளில் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகேவா, நம்மளுடைய ஹார்ட் எப்படி கான்ட்ராக்ஷன் ஆகுது, எப்படி ரிலாக்ஸேஷன் ஆகுது, எப்படி பிளட் சர்க்குலேஷன் நம்ம பாடியில் நடக்குது அப்படின்ட்டு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹார்ட் நம்ம வரைஞ்சிக்கிட்டோம் கரெக்டாக. லெட் மீ ஒரு ஹார்ட் நம்ம வரைஞ்சிக்காச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து டு பிகின் with all the 4 chambers in the heart are in a relaxed state. Systole and diastole அப்படி இருக்கும். Systole contraction, diastole relaxation. Okay, to begin with all the 4 chambers of the heart are relaxed state. எல்லா chambers we have 4 chambers. First வந்து எல்லா chambers in a relaxed mannerல இருக்கு. Relax என்ன சொன்ன diastole. So joint diastole. This is they are in a joint diastole. First stage வந்து joint diastole. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது. ஆஸ் அ ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ்ஸ் ஆர் ஓப்பன். ஓகேவா, இந்த ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் எல்லாமே ஓப்பனில் இருக்குது. ட்ரைகஸ்பிட் வால்வ் எங்கே இருக்கும், ரைட் ஏட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு நடுவில் இருக்கும். பைகஸ்பிட் வால்வ் வந்து லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு நடுவில் இருக்கும். ஜாயிண்ட் டயஸ்டோல் எல்லாமே ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது இந்த ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ், திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எந்த டைமில் எந்தெந்த வேல்ஸ் செமிலூனார் வேல்வ் கூட வரும் நம்ம பின்னாடி படிப்போம். எந்தெந்த வேல்ஸ் ஓப்பனில் இருக்குது, எந்தெந்த வேல்ஸ் க்ளோஸில் இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. இப்போது ஜாயிண்ட் டயஸ்டோல் ரிலாக்ஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வேல்வ் வந்து ஓப்பனில் இருக்குது. blood from the pulmonary veins and vena cava flows into the left and the right ventricle respectively to the through the left and right atria. ஓகேவா, the semilunar valves are closed at this stage. blood வந்து ட்ராப் பை ட்ராப்பாக ட்ரைன் ஆகிட்டே இருக்குது. வெனக்காவா டீஆக்சிஜனேட்டட் blood ஃப்ரம் பாடி பார்ட்ஸ்லேருந்து ரைட் ஏட்ரியமுக்கு கொஞ்சமாக ட்ராப் பை ட்ராப் விழுந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா அது ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஃப்ரம் த லங்ஸ் த்ரூ த பல்மனரி வெயின் மூலயமா லெஃப்ட் ஏட்ரியமில் கொஞ்சமாக ட்ராப் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, இந்த டைமில் ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ்ஸ் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. ரைட் ஏட்ரியமில் டீஆக்சிஜனேட்டட் பிளட் விழுந்து அது ரைட் வென்ட்ரிக்கலுக்கு ட்ராப் பை ட்ராப்பாக தான் போயிட்டுருக்கு. நாட் எனி ஃபோர்ஸஸ் ஆர் கான்ட்ராக்ஷன்ஸ் இங்கே இப்போ எதுவுமே நடக்கல. எல்லாமே ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது. ட்ராப் பை ட்ராப்பாக போயிட்டு இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து இந்த எஸ்ஏ நோடு வந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியலை ஜென்ரேட் பண்ணுது. ஓகேவா,
ஆக்ஷன் பொட்டென்ஷியலில் ஒரு ஸ்டிமுலஸை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இப்போது ரெண்டு ஏட்ரியாமே அண்டர்கோ சைமல்டேனியஸ் கான்ட்ராக்ஷன். இப்போ பிளட் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ வந்து ரெண்டு ஏட்ரியாமே கெட் கான்ட்ராக்ஷன் ஆகுது. அதுக்கப்புறமா இது பேர் வந்து ஏட்ரியல் சிஸ்டோல். இந்த ஏட்ரியல் சிஸ்டோலும் வென்ட்ரிக்கல் டயஸ்டோலும் ஒன்றா நடக்கும். ஃபஸ்ட் வந்து ரெண்டு ஏட்ரியா வந்து கான்ட்ராக்ட் ஆகுது சைமல்டேனியஸாக. ஆல்ரெடி பிளட் வந்து ட்ராப் பை ட்ராப்பாக ஏட்ரியம்லேருந்து வென்ட்ரிக்கலுக்கு போயிட்டே இருக்காங்க அந்த ரெஸ்பெக்டிவ் ஏட்ரியா அண்ட் வென்ட்ரிக்கல்ஸில். கரெக்டாக இப்போது எஸ்ஐனோட வந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஜென்ரேட் பண்ண உடனே ரெண்டு ஏட்ரியாவுமே கான்ட்ராக்ஷன் ஆகுது. ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் atrial systole. This increases the flow of blood into the ventricles by 30%. ஏட்ரியா கான்ட்ராக்ஷன் ஆன உடனே பிளட் ஃப்ளோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுல, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 30% இன்க்ரீஸ் ஆகுது. த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் இஸ் கண்டக்டட் டு த வென்ட்ரிக்கல் சைடு. ஆக்ஷன் பொட்டென்ஷியல் எஸ்ஐனோட வந்து ஏட்ரியாவில் வந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஜென்ரேட் பண்ணி விட்டுச்சு. இந்த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வந்து இது அப்படியே வந்து வென்ட்ரிக்கல் சைடுக்கு பாஸ் ஆகும். எப்படி? பை ஏவி நோட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம், ஏவி பண்டல் அப்படின்ட்டு ஒன்று பார்த்தோம். ஓகேவா? விச் டிரான்ஸ்மிட்ஸ் where the bundle of his is through the entire ventricular musculature. ஓகேவா? இந்த புர்கிஞ்சி ஃபைபர்ஸ், பண்டில் ஆஃப் ஹிஸ், ஸோ இதெல்லாமே வென்ட்ரிக்கல் சைடு ஃபுல்லாக இருக்குது. ஏவி நோட், ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோட் மூலிமா ஏவி பண்டில்லேருந்து இந்த புர்கிஞ்சி ஃபைபர்ஸ் அண்ட் பண்டில் ஆஃப் ஹிஸ் மூலிமா வென்ட்ரிக்கல்ஸ்க்கு ஃபுல்லாக வந்து இந்த கான்ட்ராக்ஷனோட இனிஷியேஷன் வந்து சிக்னல்ஸ் வந்து பாஸ் ஆகிடும். ஸோ இந்த டைம் வந்து திஸ் காசஸ் த வென்ட்ரிக்கல் மசில்ஸ் டு கான்ட்ராக்ட். ஸோ இங்கே வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் இருக்கும். த ஏட்ரியா அண்டர்கோஸ் ரிலாக்ஸேஷன் டயஸ்டோல் கோயின்சைடிங் த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். ஃபர்ஸ்ட் வந்து ஏட்ரியா வந்து சிஸ்டோல், ஏட்ரியம் வந்து கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ பிளட் ஃப்ளோ வந்து 30% இன்க்ரீஸ் ஆகும் வென்ட்ரிகல்ஸ்க்கு போகிறப்போ. வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியல் கண்டக்ட் பண்ணுறவங்க வந்து ஏவி நோட பண்டில் ஆஃபீஸ், ஸோ இவங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் வென்ட்ரிகல்ஸ் வந்து இந்த இனிஷியேஷன் வந்தோடனே வென்ட்ரிகல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், ஏட்ரியா வந்து ரிலீஸ் அதாவது ரிலாக்ஸ் ஆகும். இந்த ரெண்டுமே சைமல்டேனியஸாக ஒரே தடவை நடக்கும். ஏட்ரியல் சிஸ்டோல் அண்ட் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அண்ட் ஏட்ரியல் டயஸ்டோல் வந்து ரெண்டுமே ஒன்றா நடக்கும். ஓகேவா? வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் விச் இன்க்ரீசஸ் த வென்ட்ரிகுலர் ப்ரெஷர். இப்போ ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் வந்து ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ வென்ட்ரிக்கல்ஸில் வந்து ப்ரெஷர் அதிகமான உடனே ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ்ஸ் டியூ டு ஆர் க்ளோஸ் ஆகிடும். பிகாஸ் அது ஓப்பனில் இருந்ததுன்னா வென்ட்ரிகல்ஸ் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா வென்ட்ரிக்கலில் இருக்கிற பிளட் வந்து திருப்பி மறுபடியும் ஏட்ரியாக்கு போயிடும். கரெக்டாக? ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகிடும். Prevent the backflow of the blood into the atria. Ventricular pressure increases further. இங்கே வந்து semilunar valves வந்து guarding the pulmonary artery in the right side and aorta in the left side வந்து ஓப்பன் ஆகும். semilunar valves ஓப்பன் ஆகும். tricuspid and bicuspid valve வந்து க்ளோஸ் ஆகிடும். எப்போ? ventricular systole அப்போ. ventricular systole atrial diastole வந்து சேமாக நடக்கும். இப்போ வந்து நம்ம 4 stages பார்த்துருக்கோம். ஜாயிண்ட் டயஸ்டோல், ஏட்ரியல் சிஸ்டோல், ஏட்ரியல் டயஸ்டோல் அண்ட் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். ஓகேவா? ஸ்டார்டிங்லேருந்து ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ்ஸ் ஓப்பனில் இருக்கும், செமிலுனார் வால்வ் வந்து க்ளோஸில் இருக்கும். பட் அதுவே வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், வென்ட்ரிகல்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகிற அப்போது டு ப்ரிவெண்ட் த பேக் ஃப்ளோ ஆஃப் த பிளட் இன்டூ ஏட்ரியா அந்த ரீசனுக்காக ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகிடும், செமிலுனார் வால்வ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? திஸ் வாஸ் த கான்செப்ட். allowing the blood into ventricles to flow through the vessels. The ventricles இப்போ வந்து blood போயிடுச்சு. The ventricles நம்ம ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும். பிளட் வந்து அனுப்பியாச்சு. ரைட் பல்மனரி ஆர்டரிக்கும் அனுப்பிச்சாச்சு, அரோட்டாக்கும் அனுப்பிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து வென்ட்ரிகல்ஸ் ரிலாக்ஸ், வென்ட்ரிகல் டயஸ்டோல் அந்த வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் ஃபால்ஸ். இப்போ வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் வந்து ஃபால் ஆச்சுன்னா அகெயின் த க்ளோஷர் ஆஃப் த செமிலுனார் வால்வ்ஸ் அண்ட் ஓப்பன் ஆஃப் த closure of the semilunar valves எதுக்காகனா to prevent the backflow of the blood into the ventricles. pulmonary arteryக்கும் aortaக்கும் அமிச்சோம் இல்லையா, ஸோ இது க்ளோஸ் ஆகலைன்னா அங்கேருந்து blood திருப்பி வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்துடும். ஸோ திஸ் வாஸ் அ கான்செப்ட். ventricular pressure declines further. tricuspid and bicuspid valves are open by the pressure in the atria exerted by the blood, okay, or being emptied by the veins. The blood now once again move freely into the ventricles. The ventricle and the atria are now again in a relaxed state. Joint diastole. So in the 5 stages joint diastole நடக்கும்.
எல்லாமே ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும். அதுக்கப்புறமா எஸ்ஏ நோட் மூலயமா ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வந்து ஜென்ரேட் ஆகும். அப்போது 2 ஏட்ரியாமே சைமில்டேனியஸாக கான்ட்ராக்ட் ஆகும். அதான் ஏட்ரியல் சிஸ்டோல். அதுக்கப்புறமா பிளட் எல்லாம் ட்ரைன் ஆகி வென்ட்ரிகல்ஸ்க்கு போகும். 30% ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். வென்ட்ரிகல் சிஸ்டோல் இப்போ வந்து அந்த இனிஷியேஷன் அந்த ஜென்ரேட் ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வந்து வென்ட்ரிகல்ஸ்க்கும் போகிறதால எதன் மூலியமாக போகுது அப்படின்னா ஏவி நோட ஏவி பண்டில் ஆஃபீஸ் புர்கிஞ்சி ஃபைபர்ஸ் இது மூலியமாக வந்து வென்ட்ரிகல்ஸ் ஃபுல்லாக அந்த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஜென்ரேட் ஆகுது. இப்போ வென்ட்ரிகல்ஸ் வந்து சிஸ்டோல் கான்ட்ராக்ஷன் நடக்குது. ஸோ அதே டைமில் வந்து ஏட்ரியல் டயஸ்டோலும் நடக்குது. ரெண்டுமே சைமில்டேனியஸாக நடந்து இதுக்கு இப்போது வென்ட்ரிகல்ஸ் வந்து அதோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி செமிலூனார் வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ட்ரைகஸ்பீட் அண்ட் பைகஸ்பீட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகும். எதனால் க்ளோஸ் ஆகும்னா டு ப்ரிவெண்ட் த பேக் ஃப்ளோ ஆஃப் த blood into the atria. ஸோ செமிலூனார் வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆகி பிளட்டை வந்து ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மனரி ஆர்டரி ஃபார் லங்ஸ் ஃபார் பியூரிஃபிகேஷனுக்காகவும் போகும். அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அரோட்டா டு பாடி பார்ட்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட்டாகவும் போகும். திஸ் வாஸ் த கான்செப்ட். ஸோ இந்த எஸ்ஏ நோட ஜென்ரேட்ஸ் நியூ ஆக்ஷன் பொட்டென்ஷியல். இதே மாதிரி நியூ சைக்கிள் பிகின்ஸ் ஆகும். இதான் அப்புறமா வந்து வென்ட்ரிக்கல் டயஸ்டோல். ஸோ இந்த 5 ஸ்டேஜஸ் தான் விச் இஸ் இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ the sequential is repeated. இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகுது இல்லை, இஸ் கால்ட் as a cardiac cycle. It consists of a systole and diastole of both atria and ventricles. As I mentioned earlier, heartbeat வந்து 72 times per minute and that about many cardiac cycles are performed per minute. From this it could be detected a duration of the ஒரு cardiac cycle. இந்த 5 ஈவெண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, இந்த 5 ஈவெண்ட்ஸுமே நடக்கிறதுக்கு வந்து 0.8 seconds தேவைப்படும். டியூரிங் த cardiac cycle each ventricle ஒரு cardiac cycle நடக்கும்போது ஒவ்வொரு வென்ட்ரிக்கலும் அப்ராக்சிமேட்லி பம்ப்ஸ் 70 ml of blood. ஈச் வென்ட்ரிக்கல் பம்ப்ஸ் 70 ml of blood which is called as a stroke volume அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வென்ட்ரிக்கலும் பம்ப் பண்ணுற blood வந்து 70 ml of blood during each cardiac cycle. ஒரு cardiac cycle வந்து 70 ml of blood which is pumped by the ventricles which is called as a stroke volume. The stroke volume multiplied by the number of heartbeats gives the cardiac output. ஓகேவா, எத்தனை ஹார்ட்பீட்டையும் ஸ்ட்ரோக் வால்யூமும் மல்டிப்ளை பண்ணோன்னா கார்டியக் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். therefore cardiac output can be defined as a volume of the blood pumped out by each ventricle into the heartbeats. ஓகேவா, pumped out by each per minute and averages 5000 ml. அதாவது எத்தனை cardiac output, therefore the cardiac output 72 beats வரும். 70 almost you'll get the 7 7s of 14 plus something, almost you get the 5 liters 5000 ml of blood is pumped in a healthy individual. The body has the ability to alter the stroke volume as well as the heart rate. ஓகேவா, இப்போ அத்லெட்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக ஓடும்போது they get the cardiac output வந்து நிறையவே கிடைக்கும், much higher than the ordinary persons. ஓகேவா, so stroke volume is a 70 ml which is the blood pumped out by each ventricle during the cycle. மொத்தம் 5000 ml of the blood cardiac output வருது. and ஒவ்வொரு cardiac cycle is the exposure of cardiac cycle is 0.8 seconds. Cardiac output is stroke volume into number of heartbeats. ஓகேவா, cardiac output is stroke volume multiplied by the number of heartbeats. and இவ்வளோதான், ஒரு சைக்கிளும் 0.8 seconds. ஓகேவா, and during each cycle லப்டப் சவுண்ட் கேட்கும் கரெக்டாக, which can be heard by a stethoscope. இந்த ஃபஸ்ட்டு சவுண்ட் வந்து எதனால் கேட்குதுன்னா due to the closure of the tricuspid and bicuspid valves, whereas the second sound is associated with the closure of the semilunar valves. ஃபஸ்ட் லப் எதுக்காக வருதுன்னா க்ளோஷர் ஆஃப் த ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ்ஸ். டப் எதுக்காக வருதுன்னா க்ளோஷர் ஆஃப் த செமிலூனார் வால்வ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் எலக்ட்ரோகார்டியோகிராம். எலக்ட்ரோகார்டியோகிராம்ன்றது வந்து இட் வாஸ் த ஷீட், அந்த ஷீட்டில் பார்ப்போம் இல்லைங்களா, அது எலக்ட்ரோகார்டியோகிராம். இந்த மிஷின் பேர் வந்து எலக்ட்ரோகார்டியோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, பிப் 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 பீப், த சவுண்ட் இஸ் கால்டு த எலக்ட்ரோகார்டியோகிராஃப். The patient goes into cardiac arrest. ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்ஸ் எல்லாமே பிபி செக் பண்ணுறப்போ எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து இசிஜி எடுப்பாங்க. ஓகேவா, திஸ் வாஸ் த மெஷின் பேர் தான் எலக்ட்ரோகார்டியோகிராஃப். பட் அந்த கிராஃப் ஒன்று கிடைக்குதுல்ல, அது பேர் வந்து எலக்ட்ரோகார்டியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க.
which is a graphical representation of and the electrical activity of the heart during the cardiac cycle. சரி, நம்ம ஹார்ட்டில் இந்த எசினோட ஆக்ஷன் பொட்டென்ஷியலாக ஜென்ரேட் ஆகுது இல்லையா, ஸோ அதை மெஷர் பண்ணுறது தான் இந்த எலக்ட்ரோ கார்டியோ கிராஃப்ன்றது மிஷின். கிராம்ன்றது நம்ம அப்டைன் பண்ணுற கிராஃப். ஓகேவா? The patient is connected with a machine with 3 electrical leads. Most of the casesல வந்து 3 electrical leads தான் இருக்கும். பட் சீரியஸ் கண்டிஷனில் தான் வந்து நிறைய லீட்ஸ் வந்து, அதாவது பேஷண்ட்க்கு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இசிஜி மிஷினுக்கு. ஓகேவா? ஸோ எங்கெங்கன்னா கனெக்ட் பண்ணுறாங்கன்னா வித் 3 electrical leads, one to each wrist and left ankle. wristக்கு ஒன்று, லெஃப்ட் ஆங்கிளுக்கு ஒன்று, that continuously monitor the heart activity. For a detailed evaluation of the heart function, multiple leads, டீட்டெயிலாக வேணும்னா multiple leads can be placed at the chest region. ஓகேவா? எங்கன்னா with 3 electrical leads, one to each wrist. ஒன்று வந்து 2 wristல, நம்மளுடைய கைக்கு மேலே wristல வைப்பாங்க. அதுக்கப்புறமா ஒன்று வந்து லெஃப்ட் ஆங்கிளில் ஒன்று வைப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 to each wrist, 2 wristல ஒரு ஆங்கிளில் 3 leads வைப்பாங்க. ஒரு ஹார்ட்டுடைய கண்டிஷன் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும்னா மல்டிபிள் லீட்ஸ் வந்து வைப்பாங்க. ஈச் பீக் இந்த இசிஜி இஸ் ஐடென்டிஃபைடு வந்து இந்த இதை வந்து மார்க் பண்ணுவாங்க PQRS காம்ப்ளெக்ஸ். திஸ் வாஸ் அ டெஃபினட் கொஷின், ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்க கொஷின். ஆல்மோஸ்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் 2 to 3 questions from this chapter. ஸோ இதை வந்து இங்கேருந்து தான் the P wave represents the depolarization of atria which leads to the contraction of both the atria. atrial systole எங்கே பிகின் ஆகுதுன்னா P wave, atrial systole இப்படியும் கேட்பாங்க. அப்புறமா depolarization of atria, இதுவும் கேட்குறது வந்து P wave. ஓகேவா? இப்போ QRS காம்ப்ளெக்ஸ் வந்து depolarization of a ventricles which initiates a ventricular contraction. ventricular systole எங்கே நடக்குதுன்னா Qல நடக்குது. ஓகேவா? this contraction starts shortly after the Q marks the beginning of the systole. yes, Q வந்து beginning of the systole. ventricular contraction வந்து Qல நடக்குது. atrial contraction வந்து எங்கே Pல நடக்குது, PQ. atrial contraction, ventricular contraction, depolarization of atria and depolarization of the ventricles, PQ. QRS காம்ப்ளெக்ஸ் வந்து depolarization of ventricles அப்படின்னு சொல்லுவாங்க. பட் Q மட்டும் தனியாக கேட்டிருந்தாங்கன்னா ventricular systole. ஓகேவா? P வந்து ஆப்ஷன்ஸில் வந்து atrial systole அப்படின்னு வந்தால் அது atrial systole. ஓகேவா? P is also denotes depolarization of atria அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து T wave represents the returning of the ventricles from excited to normal state. ஸோ repolarization of the ventricles வந்து T wave. The T wave marks the end of the systole. கான்ட்ராக்ஷனுக்கு வந்து ஒரு ஸ்டாப் தான் T wave. ஓகேவா? marks the end of the systole. அது ventricular systole இருக்கலாம். ஓகேவா? ஆமாம், ventricular diastole, T wave. ஓகேவா? இந்த QRS complex, the number of QRS complex occurs in a given period of time, we can determine the heart rate of an individual. Since ECG obtained from different individuals have roughly the same shape, late configuration, any deviation in the shape can indicate a disease. ஸோ இந்த ஷேப்பில் தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில். இசிஜி ஏதாவது டீவியேஷன் இருந்தால் ஹார்ட் டிசீஸ் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா? P wave, Q wave, QRS complex, T wave. T wave na repolarization of the ventricles, P wave na depolarization of atria, atrial systole. Q na ventricular systole, ventricular contraction. QRS complex na depolarization of ventricles, T wave na end of the ventricular systole. T wave is also called as a repolarization of the ventricles. The number of QRS complex indicates the number of heartbeats. Okay, this was the concept. And now we are going to see about the double circulation. Double circulation is nothing but நம்மளுடைய circulatory system தான். We have a double circulatory system. The blood strictly by a fixed route through the blood vessels, arteries and veins. Okay, each artery and vein consists of a arteries and veins எப்படிலாம் இருக்கும். நம்மளுடைய blood கேரி பண்ணுறது யார்? இவங்க தான். arteries and veins which carries the blood. arteries which carry oxygenated blood except pulmonary artery. pulmonary artery வந்து deoxygenated blood வந்து லங்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து பியூரிஃபிகேஷன் நடந்து blood வந்து ஆக்சிஜனேட்டடாக மாறி பல்மனரி வெயினில் இருந்து
லெஃப்ட் வென்ட்ரிக்கல் மூலியமாக அரோட்டாக்கு போய் எல்லா பாடி பார்ட்ஸ்க்குமே போகும். இந்த ப்ரொசீஜரை ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன் மோர் தென் 10 times in this video. ஸோ இந்த ப்ரொசீஜரை நோட் பண்ணிக்கோங்க. திஸ் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஆஃப் திஸ் யூனிட். இஃப் யூ டன் திஸ் யூ கிராக் திஸ் யூனிட். ஸோ அந்த பிளட் வெசல்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ பிளட் வெசல்ஸோடைய லேயர்ஸ். The inner squamous endothelium. The inner squamous endothelium is tunica intima. The middle smooth layer of elastic is tunica media, and the external layer is tunica externa. With connected collagen fibers, tunica externa. Tunica media is comparatively thin in the veins. Okay, tunica externa, external layer. Tunica media, middle layer. Tunica interna, ulla layer. Tunica media is thin in the ventricles. Is comparatively thin in the veins. As mentioned here, blood pump from the right ventricle and enter into the pulmonary artery, whereas left ventricle pumps the blood into the aorta. Okay, deoxygenated blood pumped into the pulmonary artery and passed on to the lungs, whereas oxygenated blood is carried by the pulmonary veins to the left atrium. This is a simple pathway as I explained earlier. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதே தான். This pathway constitutes the pulmonary circulation. நம்ம blood வந்து லங்ஸுக்கு போயிட்டு சர்க்குலேட் ஆகி வருது இல்லையா? இந்த சர்க்குலேஷன் வந்து பல்மனரி சர்க்குலேஷன் அண்ட் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்ட்டு ரெண்டு இருக்குது. அண்ட் கொரோனரி சர்க்குலேஷன் இருக்குது. கொரோனரி சர்க்குலேஷன் என்னென்னா ஹார்ட்டே பிளட் சப்ளை பண்ணுறது, அது கொரோனரி சர்க்குலேஷன், அது செப்பரேட்டாக வந்துடும். பல்மனரி சர்க்குலேஷன்னா பல்மனரி ஆர்டரியிலேருந்து லங்ஸுக்கு பிளட் ப்யூரிஃபை ஆகிறதுக்கு போகுது இல்லைங்களா? அங்கேருந்து அதுக்கப்புறமா ப்யூரிஃபை ஆகிட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பல்மனரி வெயின்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வருது இல்லைங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் இஸ் கால்ட் பல்மனரி சர்க்குலேஷன். பிகாஸ் இதில் லங்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறதால பல்மனரினா லங்ஸ் இன்வால்வ் ஓகேவா ஆகிருக்கிறதால பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. This was a concept. The oxygenated blood enters into the aorta, carried a network of arteries. என்னென்ன நெட்வொர்க் கேரி பண்ண arteries, arterioles and capillaries to the tissues, from which deoxygenated blood is collected by a system called venules, veins and vena cava. Arteries, arterioles and capillaries, the oxygenated blood to the tissues, and deoxygenated blood is covered by collected by veins, venules and vena cava. Okay va, into the right atrium கொண்டு வந்து விட்டுரும். This is the systemic circulation. நம்ம பாடி ஃபுல்லாக பிளட் சர்க்குலேட் பண்ணுறது வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஹார்ட்டுக்குள்ளே சர்க்குலேஷன், ஹார்ட் அண்ட் லங்ஸுக்குள்ளே சர்க்குலேஷன் இருக்கிறது வந்து பல்மனரி சர்க்குலேஷன். The systemic circulation provides a nutrients to which removes the harmful substances for elimination. Okay va. This was the important question we are asked in Neet. ஸோ a unique vascular connection which exists between ஒரு தனிமையான ஒரு vascular connection which exists between the digestive tract and the liver. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பாட்டிக் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெப்பாட்டிக்னா லிவர், portal system, hepatic portal system which exists between the digestive system and the liver. Okay va. The hepatic portal vein which carries blood from intestine to the liver before it delivered into the systemic circulation. And the blood in the systemic circulation க்கு போறதுக்கு முன்னாடி வந்து hepatic portal vein வந்து which carries the blood from intestine ல இருந்து liverக்கு கொண்டு போகும். Okay va. It is before it is delivered to the systemic circulation. So in the process தான் absorption, distribution, metabolism and excretionல நடக்கும். distribution intestine போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து லிவருக்கு போய் மெட்டபாலிசம் நடக்கும். ஸோ intestine, the blood which carries from intestine to liver, hepatic portal vein, இதுதான் hepatic portal system அப்படின்னு சொல்லுவாங்க. before it reaches into the systemic circulation. அதுக்கப்புறமா a special system of blood vessels, coronary system, is present in our body. Circulation of blood and to and from the cardiac musculature. ஹார்ட்டுக்குள்ளேயே பிளட் சர்க்குலேட் ஆகிறது வந்து coronary circulation அப்படின்ட்டு சொல்லுவாங்க. This is a procedure they were explained. பல்மனரி லங்ஸ் இருக்கு இல்லைங்களா? லங்ஸில் இருந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனேட்டட் பிளட்டில் இருந்தே வரலாம். பல்மனரி வெயின் மூலயமா லெஃப்ட் ஏட்ரியமுக்கு பிளட் வருது. அங்கேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அதாவது டார்சல் வெயின் மூலயமா பாடி பார்ட்ஸ்க்கு போகுது.
பாடி பார்ட்ஸில் இருக்க டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து வினாக்கவா மூலயமா ரைட் ஏடிஎம்க்கு வந்து ரைட்டு வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மனரி ஆர்டரிக்கு போய் அங்கேருந்து லங்ஸுக்கு போய் பியூரிஃபிகேஷன் நடந்து மறுபடியும் இந்த சர்க்கிள் ப்ரொசீஜர் நடந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் இந்த ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸோடைய லேயர்ஸ் பார்த்தோம் இல்லையா, டியூனிக்கா எக்ஸ்டர்னா, டியூனிக்கா மீடியா, டியூனிக்கா இன்டர்னா. டியூனிக்கா மீடியா வந்து தின்னாக இருக்கும் இதில் வென்ட்ரிக்கல்ஸில். ஓகேவா, பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் த cardiac activity. நார்மல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஹார்ட் ஆர் ரெகுலேட்டட் இன்ட்ரென்சிக்கலி. நம்ம பாடியே வந்து அது ஆட்டோ ரெகுலேட்டட் பாடியை பார்த்துக்கும். இப்போ ஸ்பெஷல் மசில்ஸ் கால்டு நாடல் டிஷ்யூ. அவர் ஹார்ட் இஸ் மேட் ஆஃப் மயோஜெனிக். மயோஜெனிக்னா மயோஜெனிக்னா மசில்ஸ், கார்டியக் மசில்ஸ். ஓகேவா, மயோனா மசில்ஸ். ஸோ heart is called myogenic. A special neural center called medulla oblongata which can moderate the cardiac functions with the autonomic nervous system. Medulla oblongata is the cardiac rhythm center. Okay, neural signals from the sympathetic nervous system can increase the heart rate. Sympathetic and parasympathetic அப்படின்ட்டு ரெண்டு இருக்குது nervous system. Sympathetic nervous system which increases the heart rate. ஸோ ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கார்டியக் அவுட்புட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த அதர் ஹேண்ட் பேராசிம்பேத்தட்டிக் நியூரல் சிக்னல்ஸ் வந்து ஏஎன்எஸ், சிஎன்எஸ் அண்ட் ஏஎன்எஸ் ரெண்டு இருக்குது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து 2 பார்ட்ஸ் டிவைட் ஆகும். சிம்பாத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பாராசிம்பேத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். சிம்பாத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கார்டியக் அவுட்புட்டும் இன்க்ரீஸ் ஆகும். பாராசிம்பேத்தட்டிக் வந்து ஹார்ட் ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ ஓகே, ஸோ அப்போ கார்டியக் அவுட்புட்டும் வந்து டிக்ரீஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் adrenal medullary hormones can also increase the cardiac output. இந்த adrenaline, noradrenaline, இந்த fight or flight hormones இருக்கு இல்லைங்களா, ஸோ இது எல்லாமே வந்து ஹார்ட் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் வந்து the disease condition, disorders of the circulatory system. High blood pressure, which is the most common disease. Hypertension, normal blood pressure வந்து 80 to 120. 80 என்றது systole, 80 என்றது diastole. ஓகேவா, 120 என்றது systolic pressure. They were mentioned here. 120 is a systolic pressure and 80 is a diastolic pressure. Diastole relaxation and systole contraction. 120 by 80 contraction, relaxation. 80 to 120 diastole and systole, which is a common. If repeated checks blood pressure of an individual is 140 by 90 அப்படின்னா the person is hypertension அப்படின்ட்டு சொல்லுவாங்க. High blood pressure can lead to heart disease. It will affect the other organs like brain and kidney. Normal blood pressure 80 to 120. 80 is systolic pressure, 120 is diastolic pressure, 120 is systolic pressure. Systole contraction, diastole relaxation. Okay, next வந்து coronary artery disease, often referred to as atherosclerosis, affects the vessels of the that supply blood to the heart muscles. ஆர்டரியோஸ்க்ளரோசிஸ் அப்படின்ட்டு வேறு ஒன்று இருக்குது, அது கிடையாது. அத்திரோஸ்க்ளரோசிஸ். ஆர்டரியோஸ்க்ளரோசிஸ்னால் ஆர்டரிஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகுது. தட் இஸ் ஆர்டரியோ இப்படி வரும். ஓகேவா, பட் இது வந்து அத்திரோஸ்க்ளரோசிஸ். ஓகேவா, அத்திரோஸ்க்ளரோசிஸ்னால் எல்லா பிளட் வெசல்ஸுமே, ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேப்லரிஸ், இந்த மூணுமே வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும் கொரோனரி ஆர்டரி டிசீஸில், which supply a blood to the heart. It is caused due to the deposition of the calcium, fat, cholesterol, fibrous tissue which makes the lumens of the arteries narrower. அந்த blood carry பண்ணுற அந்த blood vessels எல்லாமே ஃபேட் எல்லாம் டெபாசிட் ஆகி அது வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும் வழி. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நேரோவாக ஆகிடும், ஷார்ட்டாக ஆகிடும். ஸோ blood போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அத்திரோஸ்க்ளரோசிஸ். நெக்ஸ்ட் வந்து ஆன்ஜைனா. ஆன்ஜைனாவில் விச் இஸ் அக்யூட் செஸ்ட் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. செஸ்ட் பெயின் வந்து அது ஆன்ஜைனா வரணும். என்னஃப் ஆக்சிஜன் இஸ் ரீச்சிங். எதுக்கு அந்த மாதிரி செஸ்ட் பெயின் வருதுன்னா ஆக்சிஜன் வந்து என்னஃபாக நம்ம பாடிக்கு போகலன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் வந்து மூச்சு வந்து நல்லா இழுத்து விட்டோம்னா இட் வில் பி நார்மலைஸ்ட் அட் சர்டைன் கண்டிஷன். ஆன்ஜைனா கேன் occur in both men and women of any age, but it is more common among the middle age and elderly. It occurs due to the conditions that affect the blood flow. So blood flow வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறதால தான் வந்து ஸோ ஆன்ஜைனா வருது, டியூ டு ஆக்சிஜன் இன்சஃபிஷியண்ட்டால். ஹார்ட் ஃபெயிலியர், இங்கே வந்து 3 டேர்ம்ஸ் இருக்கும். ஹார்ட் ஃபெயிலியர், கார்டியக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் அப்படின்ட்டு 3 இருக்கும். ஓகேவா,
Heart failure means a state of heart when it is not pumping blood effectively to meet the needs of the body. Heart பம்ப் ஆகிட்டு இருக்கு பட் எஃபிஷியண்ட்டாக பம்ப் ஆகலை. நம்மளுடைய பாடி நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு வந்து ஹார்ட் வந்து பம்ப் ஆகலை அப்படின்றான். ஓகேவா? இது சம்டைம்ஸ் கால்ட் as congestive heart failure because congestion of the lungs is one of the main symptoms of this disease. லங்ஸ் வந்து கன்ஜஷன் மீன்ஸ் சுருங்கிடும். ஸோ தட் இஸ் கன்ஜஷன் ஆஃப் த லங்ஸ். கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் பம்ப் ஆகுது பட் நாட் எஃபிஷியன்ட்லி. அண்ட் ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் நாட் த சேம் அஸ் கார்டியக் அரெஸ்ட். கார்டியக் அரெஸ்ட்னா ஹார்ட் ஸ்டாப்ஸ் பீட்டிங். ஹார்ட் வந்து துடிக்கிறது நின்றது தான் வந்து கார்டியக் அரெஸ்ட். ஹார்ட் அட்டாக்ன்றது when the heart muscle is suddenly damaged by inadequate blood supply. ஹார்ட் அட்டாக்ன்றது ஹார்ட் மசில் வந்து சடனாக டேமேஜ் ஆகிடும் டியூ டு இன்அடிக்வேட். போதுமான அளவுக்கு பிளட் கிடைக்காதால ஹார்ட் மசில் வந்து சடனாக டேமேஜ் ஆகுது வந்து ஹார்ட் அட்டாக். கார்டியக் அரெஸ்ட் அப்படின்றது கார்டியக் அரெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஹார்ட் ஸ்டாப் பீட் ஆகுது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஹார்ட் ஃபெயில்யூர்ன்றது ஹார்ட் துடிச்சிட்டே தான் இருக்கும் பட் எனஃப் பிளட்டை வந்து நம்ம ஹார்ட் பாடிக்கு டிமாண்ட் பண்ணோம். ஓகேவா? திஸ் வாஸ் த கான்செப்ட். தேங்க்யூ.